தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. தூலிகாஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. என்னுடைய மந்த்லி சேலரி வந்துட்டு 27,500 ரூபாய் தான். நைட்டு தூங்காம நான் நைட்டு 10 மணிக்கு தூங்கிட்டு இருப்பேன். 11 மணிக்கு சார் கால் பண்ணி, தம்பி ஒரு ரொட்டீன் சாம்பிள் ஒன்று எடுக்கணும், டக்குன்னு வாடா அப்படின்னு கூப்பிடுவார். பயங்கர ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்கும். என் ஏஜில் 24 வயசு பையன், அவன் மேரேஜ் பண்ணிட்டா, வீட்டு செட்டில் பண்ணிட்டா, 2.5 lakhs சேலரி வாங்குறான். நான் என்ன பண்ணுறேன்? இன்னும் 27,000 ரூபாய் சம்பளத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஃபீல்டில் அருவருப்பு நம்ம பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் அந்த க்ளவுஸ் மாட்டிட்டு அந்த புண்ணெல்லாம் தொட்டு அதே ஸ்மெல்லு, அந்த க்ளவுஸை கழட்டிட்டு பசி உயிர் போகும். அப்படியே போய் அந்த வெண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிட்றப்போ எனக்கு அந்த இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒரு கொசுவோ ஈயோ பிளேட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் முகம் சொல்லிக்கிற அந்த மக்கள், டாக்டர் அப்படிங்கிறவர் அவ்வளோ ரத்தத்தையும் அவ்வளோ சத கொழுப்பு ஒரு பயங்கரமான இதை பார்த்துட்டு மறுபடியும் சாப்பாட்டில் கை வைக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். அப்போ அதுக்கான அமௌண்ட் இவ்வளோ தானா? கோயிலில் இருக்கிற கடவுளுக்கு கூட நைட் 9 மணிக்கு நட சாத்திடுறாங்க, காலையில் 5 மணிக்கு தான் நிற்கிறாங்க, மறுபடியும் 12 மணிக்கு சாத்திடுறாங்க, மறுபடியும் ஈவினிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை கடவுள்னு சொல்கிற டாக்டரு அவருடைய பர்சனல் லைஃப்பையோ இல்லை அவருக்கு பிடிச்ச வேலையோ செஞ்சால் பொறுப்பு இல்லாத டாக்டர் என்ன இப்படி பண்ணிட்டா. இன்னைக்கு எம்பிபிஎஸ் அப்படின்னா டக்குன்னுலாம் பொண்ணு கொடுத்துட மாட்டாங்க. பிஜி படிச்சிருக்கியா, எம்டி படிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. ஒரு சில இடத்துல எம்டியா, ஒரு எம்எஸ் சர்ஜரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி இன்னும் கேட்குறாங்க. இதெல்லாம் படிச்சு முடிக்கவே வயசு 35,000. இப்பவும் 35 கல்யாணம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. சொல்கிற டாக்டர் ஃபீல்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்து தான். யாருக்கு அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா டாக்டராக இருக்கணும், இல்லை நீ வெல் செட்டில்டாக இருக்கணும். அப்படின்னா நீ டாக்டர் எடு. இன்னொன்று, பணம் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, மக்களுக்கு சேவை செய்யணும், என் வாழ்க்கை சேவைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு பணமே முக்கியம் இல்லை அப்படின்னா டாக்டர் சீட் எடு. நான் மிடில் கிளாஸான ஒருத்தங்க, எனக்கு நான் சம்பாரித்து என் ஃபேமிலி நான் வந்து ஸ்டேபிள் பண்ணணும், நான் வந்து கார் பைக்கெல்லாம் வாங்கணும், எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு இருந்தால். டாக்டர் டான் அப்படின்ற பேரில் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா நாங்கள் பார்த்துருந்தோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் டாக்டர்ஸுடைய டார்க் சைட்ஸ், அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் பிரேக் பண்ணி சொன்னீங்க. ஆக்சுவலாக உங்களுடைய பேர் என்ன, எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? என்னோட பேர் வந்து எம் இந்திரஜித். ஏதாவது ஒரு சாதிக்கணுமே அப்படின்ட்டு சும்மா ஒரு மீம் பேஜ் ஒன்று ஆரம்பித்தேன். இப்போ ஒரு 100 ஃபாலோவர் 200 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. சரி, நான் மீம் வெறும் பிக்சராக போடுறது, அது வீடியோவை போடலாம் அப்படின்னு வீடியோ மீம் கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் கான்செப்ட் நல்லா இருக்கு அப்படின்னா, அப்போ நான் யோசிச்சேன் கான்செப்டை நானே நடித்து பண்ணலாமே, ஏன் யாரோ நடித்ததை எடுத்து அந்த பேர் மட்டும் போடுறதுக்கு நானே நடித்து பண்ணலாமே அப்படின்னு ஆன்லைன் கிளாஸ் மெமரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். நானே சும்மா கேமரா எப்படி வச்சுட்டு அப்படியே எடுக்க ஆரம்பித்தேன், ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே எடுக்க ஆரம்பித்தேன். எடிட்லாம் முடிச்சுட்டு அம்மாவை அம்மா அப்பா அங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்பாட்டே கூப்பிட்றேன். வந்து வீடியோ காட்டினா அவங்க சிரிக்கிறாங்க, விழுந்து சிரிக்கிறாங்க. ஏய் நல்லா இருக்குடா, நல்லா எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன், எப்படிடா இது அப்படிங்கிறாங்க. அம்மா அப்பா 2 பேருமே ஆச்சரியம். சரின்ட்டு ஃபுல்லாக எடிட், அந்த சீன் ஒரு 10 சீன் இருக்குது, அந்த 10 சீன் எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் மெமரிஸ் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறேன். பண்ணால் அந்த மொக்கத்தனமாக வீடியோ எடுக்கிறியாடா அப்படின்னு சொன்ன பசங்க எனக்கு கால் பண்ணி, டே நீ ஏதோ பண்ணுறேன்னு தெரியும், பட் இவ்வளோ நல்லா பண்ணுவேன்னு தெரியாதுடா, சூப்பராக பண்ணுறடா, அடுத்த தடவை நானும் வரேன்டா அப்படின்னு சொன்னாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து கால் பண்ணி என்னப்பா பையன் நடிக்க இவ்வளோ இப்படி சூப்பராக நடிக்கிறான் எப்படி அப்படின்லாம் கால் பண்ணும்பொழுது எனக்கு அப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா. ப்ளஸ் அந்த வேலையை நான் ஈடுபடும் போது நானே மறந்தேன். இந்த விஐபி டைலாக் டாக்டர்ஸ் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்கன்றது அந்த ஸ்டெச் எங்களுக்காக பார்க்கணும். உனக்கு என்னப்பா, நீ டாக்டர் ஜாலியாக இருக்க? ஓ, உனக்கு டாக்டர்னா அவ்வளோ ஜாலியாக போச்சா? பக்கத்து வீட்டுக்கார பையன் டாக்டர், என் பையனும் டாக்டர் தான். அவனை எங்கள் அப்பா சொல்ல மீறினா சோறு போட மாட்டாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக உட்காந்து படித்து நீட்டை கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் காலேஜுக்குள்ளே போனால் அப்படியே பக்குன்னு இருக்கும். 19 சப்ஜெக்ட்டு, மாதம் 4 இன்டர்னு, வருஷம் யூனிவர்சிட்டி, இதையெல்லாம் பார்த்து படிக்கவே பாதி நாள் ஆயிரும். இதில் பார்க்காம வேற படிக்கணுமா? அனிருத்தோட 1000 சாங் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் ஃபார்மா காலேஜிட்டு பாதி ட்ரக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படியே ஞாபகம் வச்சுட்டாலும் எதுக்கு எதை எழுதுறதுன்னு தெரியாது. தலைவலிக்கு அல்சர் மாத்திரை எழுதுவே, அல்சருக்கு ஓஆர்எஸ் எழுதுவே, இப்படி எதையாவது எழுதி பாஸ் பண்ணி சிஆர்ஆர் போனால் அங்கே வார்டு பாய் கூட வாங்கன்னு கேட்க மாட்டான். நம்ம தான் சர்ஜின் ஆச்சு, நீ கையில் கத்தியை திணிப்பேன். ஆனால் அவன் கையில் பேனாவை கொடுத்து கணக்கு எழுதுறான்பா. 12 மணி நேரம் டியூட்டியில் 8 மணி நேரம் கணக்கு எழுதியே போயிடும், மிச்சம் 4 மணி நேரம் எடுபடி வேலை செஞ்சே போயிடும். எடுபடி வேலை செஞ்சாவது எம்பிபிஎஸ் முடிச்சுமே சரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுமேன்னு பார்த்தா, பொறிக்கிறாஸ்கள் உனக்கெல்லாம் என் பொண்ணு தர மாட்டேன், பிஜி படிச்ச மாப்பிளைக்கு தான் என் பொண்ணு தரும் அப்படின்னு பொண்ணோட அவங்க அப்பன்னு சொல்லுவான். டிகிரிக்காவது இல்லையே பொண்ணுக்காவது படிக்கணுமேனு அதில் ஒரு வருஷம் உட்காந்து பிஜிக்குள்ளே போனால் இதுக்கு யூஜியே பரவாயில்லன்னு தோணும். அங்கேயாச்சும் 8 மணி நேரம் கணக்கு எழுதுவேன், இங்கே 12 மணி நேரம் கணக்கு தான் எழுதுவேன். அதில் ஜூனியர்ஸுக்கு 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும், 12 மணி நேரம் டியூட்டி, 2 மணி நேரம் கிளாஸு, இப்படி நாளே போயிடும். நமக்கு கிடைக்கிறதே 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரமாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அதுலேயும் ஒன்றா மாதிரி ஒருத்தன் உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்குன்னு டிப்ரெஷனை போட்டா. இப்போ சொல்லு, நாங்கள் ஜாலியாகவும் இருக்கோம். நைஸ். ஸோ டாக்டரை நோக்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க, அதுக்கான கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்க, எல்லாம் ஓகே. பொதுவாகவே டாக்டர்ஸுடைய டார்க் சைடுன்னு ஒன்று இருக்கும்ல. டாக்டர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யாதீங்க, ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்குறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்குறாங்க? அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு என்ன ஒரு கேள்வி, அந்த மாதிரி டாக்டர் வந்துட்டு பண்ணுற விஷயம் தான். அந்த வீடியோ பண்ணுறப்போ
நடித்தேன் இல்லையா, நடிக்கிறப்ப எனக்கு வந்துட்டு என்னடா ஒரு டாக்டர் மாதிரி வேறுடா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஜென்யூனாக இரு அப்படின்னா, என்னடா ஜென்யூனாக இரு அப்படின்னா எனக்கு ஒரு டாக்டர்னா சரி ஓகே அப்படின்ட்டு இன்ன வரைக்குமே நான் டியூட்டி டைம்லையோ இல்லை ஒரு பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் வீடியோ பண்ணது கிடையாது. எனக்குன்னு இருக்கக்கூடிய டைம் அந்த டைமில் தான் நம்ம வீடியோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அது வந்து நம்ம அது அவ்வளோக்கும் நம்ம பெரிய இது கிடையாது இல்லைங்களா. ஆனால் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது, டாக்டர் படிச்சுட்டு எதுக்குப்பா சினிமா இதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் வந்து அப்படிப்பா இப்படிப்பா அதுக்குள்ளெல்லாம் டாக்டர் படிச்சு டாக்டர்னு ஒரு கெத்தான ப்ரொஃபஷன், இதை விட்டுட்டு நீ ஏன் சினிமா போகிற, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துச்சு. கோயிலில் இருக்கிற கடவுளுக்கு கூட நைட் 9 மணிக்கு நட சாத்திடுறாங்க, காலையில் 5 மணிக்கு தான் நிற்கிறாங்க, மறுபடியும் 12 மணிக்கு சாத்திடுறாங்க, மறுபடியும் ஈவினிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை கடவுள் கடவுள்னு சொல்கிற டாக்டர் அவருடைய பர்சனல் லைஃபையோ இல்லை அவருக்கு பிடிச்ச வேலையோ செஞ்சால் ஒரு பொறுப்பு இல்லாத டாக்டர் என்ன இப்படி பண்ணிட்டு அந்த மாதிரியான மக்கள் பார்வை மாறுது. இங்கே இருக்கு இப்போ எல்லாரும் மக்களிடையே இருக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா, 24 மணி நேரம் 36 மணி நேரம் ஒரு டாக்டர் வேலை செஞ்சு செத்து போயிட்டார் அப்படின்னா தியாகிப்பா வேலை செஞ்சு நல்லா மனுஷன்பா அப்படி. ஆனால் 12 மணி நேரம் டியூட்டி இருந்துச்சு, மிச்சம் 12 மணி நேரம் அவங்களுக்கு பிடிச்சதையோ அவங்க இன்ட்ரெஸ்டையோ பண்ணால் பொறுப்பு இல்லாத டாக்டர் இவர் ஒன்றும் சரியில்லை, இல்லை ஏன்ப்பா மெடிக்கல் சீட்டை வேஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரியான கேள்விகள். ஆனால் அதை நான் என்னமா சொல்ல வரேன்னா அது மாதிரியான பார்வைகள் வேணாங்கிறேன். ஆனால் பொதுவாகவே கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது கவர்மெண்ட்டில் டீச்சர் கவர்மெண்ட் டாக்டர் அவங்களாம் செட்டில்டு அப்படி தான் பேசுவாங்க. கவர்மெண்ட்டில் இருக்காங்க ஸோ அந்த டாக்டர்லாம் செட்டில்டு இருப்பா. கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, எப்படி தெரியுமா, 1 கோடி செலவு பண்ணி இந்த 1 கோடி வித்து போன வாழத்தாரு கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னு அப்படி இல்லைங்க. கவர்மெண்ட் டாக்டர் அப்படிங்கிறது முழுக்க நான் என்ன பொறுத்த என்ன சொல்லுவேன், கவர்மெண்ட் டாக்டர் இப்போதைக்கு சேவையை நோக்கி தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறது 50,000 1 லட்சம், அவங்க செய்கிற வேலை 3 லட்சத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல போனோம்னா நம்ம நினைக்கலாம் கவர்மெண்ட் டாக்டர்னா அப்படி கிடையாது இப்படி, அதெல்லாம் இல்லைங்க. ஒரு பேஷண்ட் நான் அப்படி பார்த்துக்கிறேங்க. நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண அவருக்கு வலிக்குன்னு சொன்னோன்னே நான் வந்துட்டு சரி நான் வந்துட்டு உங்களுக்கு மருத்துவ ஊசி போட்டு பண்ணுறேன். நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க, நான் மருத்துவ ஊசி போடுறேன் ஆனால் ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாங்கண்ணா. அவருக்கு சில பேஷண்ட் கோவப்படுவாங்க, என்ன இப்படி பண்ணுறேன் அவங்ககிட்ட. நான் அப்படி பேசுவேன் போயிட்டு, ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா செஞ்சுக்கலாண்ணா, உங்களுக்கு என்னண்ணா, ஆனால் என்ன பிரச்சனை, கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு பண்ணிட்டுமா 10 நிமிஷம் கழிச்சு பண்ணிட்டுமா சொல்லுங்கள் அப்படின்ட்டு பண்ணிட்டு சில நேரங்களில் அட்டெண்டர் இருக்க மாட்டாங்க. அட்டெண்டர் இல்லாத பேஷண்ட் நான்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் ஒரு நாள் என்னாச்சுன்னா டக்குன்னு ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. நான் எல்லாத்துக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டுங்க சார் ரவுண்ட்ஸ் வரப்போ நான் பார்த்துட்டு, பாட்டி எங்கே பிளட் டெஸ்ட் எடுத்து சொன்னோன்னே எட்டு இல்லையா எங்கன்னு நான் ஒரு கொஞ்சம் ஆசை கத்துன்னு கோவப்படல. பாட்டி எங்கே பிளட் டெஸ்ட் எங்கே ரத்த டெஸ்ட் எடுத்து சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் இன்னும் போலியா அப்படின்னு எங்கே அட்டெண்டர் எங்கே அப்படின்னு கேட்டேன். அட்டெண்டர்லாம் யாரும் இல்லை சாமி. எனக்கு அப்படியே டக்குன்னு ஒரு சைடு நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். சாப்பிட்டீங்களா பாட்டி அப்படின்னு கேட்டேன். நான் இல்லைம்மா சாப்பிட்லப்பா, இல்லையா இன்னும் ரத்த டெஸ்ட்டே எடுக்கலையா, சரி கொடுங்க அப்படின்னு அந்த பிளட் டெஸ்ட்டை நான் வாங்கிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த மாதிரி இப்போ நான் யார், கவர்மெண்ட் டாக்டர் தான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் கவர்மெண்ட் டாக்டர் தான். கவர்மெண்ட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. அதில் டாக்டர்கிட்ட கார் இல்லைன்னா என்ன, டாக்டர்கிட்ட கார் இல்லையா அந்த மாதிரி பார்க்குறாங்களே, அது உங்களுக்கு பர்சனலாக உங்களை அஃபெக்ட் பண்ணுதா கார் இல்லைன்றது? அது உண்மை. டாக்டர்னா கார் இல்லையே அப்படிங்கிறப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு எப்படின்னா மற்றவங்க கேட்கும்போது ஃபீல் ஆகுறது இல்லை, பட் என் கூட படிச்சுட்டு வேற ப்ரொஃபஷன் எடுத்து கார் வாங்குற பாருங்க, அதுக்கு எனக்கு ஃபீல் ஆகும். அப்போ ஒரு இந்த சந்தானம் காமெடியில் இதுலேயே ஃபர்ஸ்ட் நாள் ஸ்வீட்டு கொண்டு கொடுப்போம், அடுத்த நாள் மாப்பிள்ள வந்துருச்சு அது மாதிரி மாப்பிள்ள எல்லாம் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு வீடு கட்டிட்டா அப்படின்னு. அப்படியாடா இவன் அதே பனியன் போட்டுட்டே இருப்பார் சந்தனம். புரியுதா, அந்த பனியன் போட்டுனே இருக்க ஒரு உண்மைங்க. நான் இப்போ பாரு இன்னும் நான் முடிக்கல, என் கூட படிச்சவன் மாப்பிள்ள கல்யாணம் ஆயிடுச்சு மாப்பிள்ள அப்படிங்கிறா. எனக்கு என்ன சிரிப்பு, என்னடா சொல்ற, ஒருத்தனுக்கு கல்யாணமாய் குழந்தைய பிறக்குது. ஏன்னா டாக்டருக்கு டாக்டர் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் பொண்ணை அதுக்காக பார்த்து கல்யாணம் பண்ணுறது, அது ஒரு பெரிய, இப்போ கல்யாணமே ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும்போது டாக்டருக்கு பொண்ணு கிடைக்கிறது இன்னும் சிக்கல். இன்னைக்கு எம்பிபிஎஸ் அப்படின்னா டக்குன்னுலாம் பொண்ணு கொடுத்துட மாட்டாங்க. நான் டாக்டருங்க அப்படின்னா அப்படிங்களா, அது எனக்கே தெரியுங்க, மேலே என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதிர்பார்க்குறாங்க டாக்டருடைய. இப்போ டாக்டர் மாப்பிள்ளைனா டக்குன்னு பொண்ணு கொடுத்துருவாங்க, இன்ஜினியர் மாப்பிள்ளைனா பொண்ணு கொடுப்பாங்க. அப்படி இருந்தது. இப்போ டாக்டர் மாப்பிள்ளைக்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்குது? இப்போ டாக்டர் மாப்பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே சிக்கல் தான், பிஜி படிச்சியா, அதே சிக்கல் தான். பணம் காசு இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட பார்க்கறது இல்லை பெருசாக, சரி ஓரளவுக்கு செட்டிலாக இருந்தால் போதும் அப்படின்னு. பிஜி படிச்சிருக்கியா, எம்டி என்னப்பா எம்டி படிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. ஒரு சில இடத்துல எம்டியா ஒரு எம்எஸ் சர்ஜரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி இன்னும் கேட்குறாங்க. இதெல்லாம் படிச்சு முடிக்கவே வயசு 35,000 இப்போ 35 கல்யாணம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, 35 கல்யாணம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எங்கள் மாமனார் வராரு, சொல்லுப்பா என்னப்பா இது என்ன எம்பிபிஎஸ், அதை கூட என் பிள்ளை எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்க, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு எம்டி என் பிள்ளையும் படிச்சுட்டா அப்புறம் அப்படிங்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன பயம்னா 10 வருஷம் கழிச்சு ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு 15 டிகிரி இருந்தால் தான் பொண்ணே. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா 30-35 வயசுல நீ முடி கொட்டி இளமை இழந்து அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணி என்ன. இப்போது டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லட்சங்களில் சம்பாதிப்பாங்க. டாக்டர்ஸுடைய சேலரி பீக்கில் இருக்கும். பொதுவாக வெளில இருந்தால் டாக்டர்னாலே அவருக்கு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை இருக்கும், நல்ல சம்பளம் இருக்கும், செட்டில்டான லைஃப் இருக்கும்னுவாங்க. ஆக்சுவலி டாக்டராக நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க?
இப்போ நான் வந்து இன்டர்ன், என்னுடைய மந்த்லி சேலரி வந்துட்டு 27.5K 27,500 ரூபா தான். ஸோ இந்த 27,500 ரூபா சம்பளத்துக்கு நைட்டு தூங்காமல் ஓடி ஆடி நினச்ச நேரம் கால் எல்லாமே இருக்குங்க. இந்த எவ்வளோ நேரம்? இப்போ எனக்கு வயசு ஒரு 24 முடிய போகுது. எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்கும்? அது 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 டிஃபைன் பண்ணிட்டா இந்த டாக்டர் ஃபீல்டே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ நேரம் ஒர்க்கு இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடிஞ்சுதுன்னா நல்லா இருக்குங்கிறேன். அப்படி டிஃபைனே கிடையாது. இல்லை, நான் நைட்டு 10 மணிக்கு தூங்கிட்டு இருப்பேன். 11 மணிக்கு சார் கால் பண்ணி, தம்பி ஒரு ரொட்டீன் சாம்பிள் ஒன்று எடுக்கணும்டா, வாடா தம்பி பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும், டக்குன்னு வாடா அப்படின்னு கூப்பிடுவார். ஸோ பயங்கர ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரி ஓகே, நான் இப்போ இன்டர்ன் தானே, நான் இப்போ கற்றுக்கிறது தான் நான். ஸோ அதனால் எனக்கு அது சம்பளம் 27,500 வாங்குறது ஓகே, விட்டுருங்க. ஆனால் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் வேலை சேர்றீங்க இல்லையா, பிஜி படிக்கிறீங்க. பிஜி படித்த டாக்டருக்கு கொடுக்குறது 48,000 ரூபா அவ்வளோதான் கொடுக்குறாங்க, 50,000 கீழே தான். ஆனால் அந்த பிஜி ஆர்த்தோ மெடிசன் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் 36 மணி நேரம் டியூட்டி போட்டு புழிஞ்சிருவாங்க. உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் 48,000 தான். ஆனால் இதே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதே டாக்டர் இப்போ 48,000 நான் வாங்குறேன் இல்லையா, நானும் வாங்குவேன். எப்போ கோடிக்கணக்கில் வாங்குவேன். எப்போன்னா என்னோட 50 வயசில் இளமையை தொலைச்சி சந்தோஷத்தை இழந்து குடும்பம் குட்டி எல்லாமே மறந்து அத்தனை விஷயங்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி 50 வயசில் நான் ஒரு 10 கோடிக்கு அதிபதிடா அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது எனக்கு? ஆனால் அப்போ வந்துடும் 50 வயசானா 50 வயசுல வந்துடும். 50 வயசு வந்துடும்ப்பா. நான் ஒன்று சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், டாக்டர் ஃபீல்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்து தான். யாருக்கு அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா டாக்டராக இருக்கணும், இல்லை நீ வெல் செட்டில்டாக இருக்கணும். அப்படின்னா நீ டாக்டர் நீ எடுப்ப, நீ ஓகே அந்த மாதிரி. இன்னொன்று, பணம் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, மக்களுக்கு சேவை செய்யணும், என் வாழ்க்கை சேவைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு பணமே முக்கியம் இல்லை அப்படின்னா டாக்டர் சீட்டடு. ஆனால் நான் மிடில் கிளாஸான ஒருத்தங்க, எனக்கு நான் சம்பாரித்து என் ஃபேமிலி நான் வந்து ஸ்டேபிள் பண்ணணும், நான் வந்து கார் பைக்கெல்லாம் வாங்கணும், எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், நான் கம்மி வயசுக்குள்ள சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருந்தால் டாக்டர் ஃபீல்டு இப்போவும் சொல்கிறேன் ஒர்த்து கிடையாது. உங்களுக்கான ஒர்த்து இந்த டாக்டர் ஃபீல்டு கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு டாக்டர் சீட் ஒர்த்து கிடையாது. ஏன் அப்படின்னா, த சேம் திங் நீ வந்துட்டு ஒரு நீட்டுக்கு நீ எவ்வளோ எஃபோர்ட் போடுற, ஒரு நீட்டுக்கு நீ வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடுறையோ அந்த எஃபோர்ட்டை ஐடியோ சம்மதர் ஃபீல்டில் நீ போட்ட அப்படின்னா, 23 வயசில் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு 2.5 lakhs வாங்குறாங்க, பெங்களூரில் ஐடியில் இருக்கான். புரியுதுங்களா? நான் இப்போ இன்னைக்கு டாக்டர் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஐடிக்குள்ளே போக முடியாமல் இல்லை, இன்னும் கொஞ்சம் படித்தாங்கன்னா போயிடுவாங்க, திறமையெல்லாம் இருக்குது. ஆனால் சம்னோ இதை சூஸ் பண்ணி அதை வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கான ஒரு சம்பாதிக்கலாங்கிற அந்த ஒரு ஸ்டிக்மாவில் இப்போ எல்லாம் வந்து விழுறாங்க, உள்ளே விழுந்து கடைசியில் அது கிடைக்காம போயிடுது. இப்போ நான் வந்து இப்போ என் ஏஜில் ஓப்பனாக நான் சொல்கிறேங்க, இப்போ என் ஏஜில் 24 வயசு பையன், அவன் மேரேஜ் பண்ணிட்டா, வீட்டு செட்டில் பண்ணிட்டா, 2.5 lakhs சேலரி வாங்குறான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் 27,000 சம்பளத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போது நீங்கள் டாக்டர் ஆகிட்டு சொன்னீங்க இல்லையா, 50,000 ரூபா கிட்ட வந்துடும். 50,000 ரூபாவே இங்கே நிறைய பேரால் ரீச் பண்ண முடியல. இப்போ உங்களுடைய ஏஜுக்கு 28,000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது, 27,500 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டையே நிறைய பேரால் ரீச் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு தொகை உங்களுக்கு கொடுக்குறாங்க, டாக்டர்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஓகேவா இருக்கா, இல்லை எதுக்குடா இந்த 27,000 ரூபாய்க்கு நான் வேறு ஏதாவது கம்பெனிக்கே போயிருக்கலாம்னு தோண வச்சுருக்கேன்? இல்லைங்க, எனக்கு இன்ன வரைக்குமே எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த 27,000 சம்பளம் வாங்கினாலும் நான் சாட்டிஸ்ஃபைடாக வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த மதிப்பு, ரெஸ்பெக்ட். அது சும்மா சொல்லக்கூடாது, டாக்டர்னா வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு பேஷண்ட்டு எல்லாமே அந்த ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கடைசியில் ஒருத்தங்க வந்து அந்த பணம் கம்மி தான், பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் தான் சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு பேஷண்ட் நம்ம க்யூர் பண்ணி அனுப்பி போனதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நன்றியா, எப்படியோ நீங்கள் தான் பார்த்து இதெல்லாம் பண்ணி விட்டீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லைன்னா நேரம் என்ன இருப்புன்னு தெரியாதுன்னு அந்த ஒரு கையெடுத்து கும்பிடுவாங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அது அந்த ஒரு நன்றி, நன்றிங்க நீங்கள் இல்லைன்னா நேரம் ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நன்றி அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரும். அதனால் எனக்கு இந்த 27,000 கம்மியாக இருந்தாலும் சரி ஓகே, ஓடுன்னு ஓடிட்டு இருக்கு. ஆனால் மெஜாரிட்டி நீங்க சொன்ன மாதிரி அந்த 27,000 ரூபா கூட கிடைக்காத மக்கள் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 27,000 அமௌண்ட் தராங்கல்ல, நான் செய்யறதுக்கான வேலைக்கு அந்த 27,000ங்கிறது கம்மிங்க, அப்படி நான் சொல்ல வரேன். ஒரு டாக்டர் செய்யறதுக்கான வேலை, ஓப்பனாக ஒன்று சொல்கிறேங்க, உடல் வலிமையை விட மூளை வலிமை தான் ரொம்ப கஷ்டம். நல்லா யோசிச்சு பாருங்க, காலையிலிருந்து நைட் வரைக்கும் நீ வேலை செஞ்சுட்டு வந்து அடிச்சு போட்டாலும் தூங்கிடுவீங்க, மறுபடியும் அடுத்த நாள் போவீங்க, ஒரு நிம்மதி இருக்குது உங்களுக்கு. ஆனால் மனசில் ஐயோ இது படிக்கணுமே, அது படிக்கணும், இது மறந்துடுச்சு, ஐயோ இது என்ன ட்ரீட்மெண்ட், அது என்ன ட்ரீட்மெண்ட், 24 hours யோசிச்சுக்கிட்டே தாங்க இருக்கணும். நான் தூங்குறேன், கனவுல சர்ஜரி வருது. நான் ஒரு ஊன் கேஸு, நான் வந்துட்டு அந்த ஒரு ஊன் கேஸ், நல்ல புண்ணெல்லாம் அப்படி இருக்கும். இது அந்த ஃபீல்டில் அருவருப்பு நம்ம பார்க்கக்கூடாது, பட் இருந்தால் நான் சொல்ல வரேன், அந்த 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 க்ளவுஸ் மாட்டிட்டு அந்த புண்ணெல்லாம் தொட்டு அதே ஸ்மெல்லு, அந்த க்ளவுஸை கழட்டிட்டு பசி உயிர் போகும். அப்படியே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே போய் அந்த வெண்டைக்காய் இதெல்லாம் சாப்பிட்றப்போ எனக்கு அந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இதை அந்த ஒரு ஊண்டு வந்து நான் அது பார்த்துட்டு எனக்கு அடுத்து நான் சாப்பாட்டில் கை வைக்கும் பொழுது எனக்கு அது தெரியாமல் சரி அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்குறோம்.
ஸோ இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண ஒரு இப்போ ஒரு கொசுவோ ஈயோ சாப்பிட்ற பிளேட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் முகம் சுளிக்கிற அந்த மக்கள், ஒரு டாக்டர் அப்படிங்கிறவர் அவ்வளோ ரத்தத்தையும் அவ்வளோ சத கொழுப்பு ஒரு பயங்கரமான இதை பார்த்துட்டு மறுபடியும் சாப்பாடில் கை வைக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். அப்போ அதுக்கான அமௌண்ட் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன். ஒரு காலகட்டத்தில் இந்த மெர்சல் படத்தில் வராமல் 5 ரூபா டாக்டர்ன்றது ட்ரெண்டாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. அப்போ இருக்க டாக்டர்ஸ்லாம் உங்கள் வயசில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸே இருந்தாங்க, ஒரு 25 வயசில் இருக்காங்க, 5 ரூபா டாக்டராக இருந்தாங்க. இப்போ இனிமேட்டு அந்த மாதிரி 5 ரூபா டாக்டர்லாம் வர வாய்ப்பே இல்லையா? நான் தான் இப்போ அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறது, சேவையாக வந்தீங்கன்னா 5 ரூபா டாக்டர் இருப்பார். இப்போ எனக்குமே நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இப்போ நானே 5 ரூபா கூட எனக்கு வேணாங்க, நான் ஃப்ரீயாக பார்க்குறேன். நான் டாக்டர் ஆனது கடன் வாங்கினேன்னா, படிக்க வச்ச கடன் வாங்கினேன், நான் வந்து பணம் கட்டியெல்லாம் சீட்டு வாங்கினேன், நான் படித்து தான் வாங்கினேன். அந்த படிப்புக்கே ஸ்கூல் ஃபீஸ் இருக்குல்ல, ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, புக்ஸ் வாங்கணும், அது இதுன்னு அதுக்கு எல்லாமே அமௌண்ட் வாங்கி தான் நான் வாங்கினேன். என் வீடு நான் ஸ்டேபிள் பண்ணி ஆகணும், என் ஃபேமிலி ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும். எங்கள் அப்பா 44 வருஷம் அவர் வாழ்க்கையை எனக்காகவே வாழ்ந்துட்டார். அவருக்காக நான் என் வாழ்க்கையை கொஞ்சமாவது கொடுக்கணும்ல. அவரை ஒரு நல்ல காரில் கூட்டிகிட்டு போகணும், நல்ல வீட்டில் சோஃபாவில் உட்கார வைக்கணும். மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்போ நான் அதுக்காக இது பண்ணணும்ல, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்ல. ஸோ இப்போ அதுக்காக நான் வந்துட்டு எப்படி நான் ஃப்ரீயாக பண்ணி எப்படி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நான் ஃப்ரீயாக பண்ணுறேன், என் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, என் ஃபேமிலி நீங்கள் பார்த்துக்கிறேன்னா சொல்லுங்கள், நான் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறேன். எனக்கு என்னுடைய தேவைகள் தான், அவ்வளோதானே ஒழிய அது நம்ம வந்து அதில் வந்துட்டு நான் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத நான் வந்துட்டு அதை நான் வந்து சொல்ல வரல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம செய்கிறதே பாதி ஃப்ரீ தான். ஏன்னா 12 மணி நேரம் டியூட்டி தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 27,000 சம்பளம் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு டாக்டர் 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த 50,000க்கு மேலே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க டாக்டர். ஸோ இப்போ அதுவே ஒரு சேவை தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல, அப்போ அதுவே ஒரு சேவையாக தானே மாறுது அந்த இடத்துல. ஒரு காலகட்டம் வரைக்கும் படிப்பு மட்டும்தான் ஒருத்தங்களை மேலே கொண்டு வரும், எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் படிப்பு கொண்டு வரும். இப்போவும் சொல்கிறேங்க, இப்போவும் ஓப்பனாக சொல்கிறேன், படிப்பு மட்டும்தான் உங்களை உயர்த்தும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா டாக்டராக இருக்கும் காட்டி தான். இந்த டாக்டருக்கு படிச்சுட்டு வேறு ப்ரொஃபஷன் போயிடுவாங்க. என்ன மாதிரி டாக்டருக்காகவே கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு படிச்சுட்டு சினிமா துறையில் இருக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது துறைகளுக்கு போகிறதோ, அது ஒரு பெரிய விஷயங்க எல்லாத்துக்குமே. நீ ஆக்டராக இன்ட்ரெஸ்ட்னா ஏன்டா டாக்டர் எடுக்கிறேன் என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை கேட்டேன், உனக்கு பிரியாணி சாப்பிட இன்ட்ரெஸ்ட்னா நீ ஏன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற? அது மாதிரி தான் இருக்குது. இப்போ நமக்கு பிரியாணி சாப்பிட இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு அதுக்குன்னு ஒயிட் ரைஸ் சாப்பிடாம இருப்பீங்களா? அதே மாதிரி தான் எனக்கு ஆக்டர் அப்படிங்கிறது அன்சர்டனிட்டி. நான் வந்து இப்போ எடுத்துனி தனுஷ் சார் மாதிரியோ ரஜினி சார் மாதிரியோ என்னால் வர முடியாது. அன்னைக்கு நான் என்னைக்கு ஜெயிப்பேன்னு தெரியாது, ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் என்ன நான் இருக்கேன்டா, உன்னை பார்த்துக்கிறேன்டான்னு கூப்பிட்டு போகிறது என் டாக்டர் ப்ரொஃபஷன். இன்ன வரைக்கும் என் டாக்டர் ப்ரொஃபஷன் நான் லவ் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் டாக்டராக காட்டி தான் இந்த இடம் MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அப்படி இதில் ஒர்க் பண்ணுற டாக்டர் அவர் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு பெருமை, நான் ஒரு பெருமிதம். எனக்கு MMCயில் டாக்டராக நான் என் காலேஜில் MMC அப்படின்னு நான் சொல்லும்போது தான் அது ஒரு பிராண்டு என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா அவர் டாக்டர் என்னடா எடுத்து நீ பார்க்குறாங்க, இவர் டாக்டர் ஆமாண்டா, இவன் டாக்டர் ஆமாண்டா, இப்படி நடிக்கிறான் பாடுறா அப்படிம்பாங்க. ஆனால் இதே நான் ஒரு ஆக்டிங் ஸ்கூல்லேருந்து வந்திருந்தேன்னா அவங்க ஒரே ஓ நல்லா நடிக்கிறான்டா, பரவாயில்ல, அப்புறம் ஆக்டிங் ஸ்கூல் போயிருக்கான்ல, நடிக்காம என்ன அப்படிமா. இன்ன வரைக்கும் நான் ஆக்டிங் ஸ்கூல்லாம் போனது கிடையாது, எதுவுமே அந்த மாதிரிலாம் பண்ணல. நம்ம ப்ரொஃபஷன் டாக்டர், அதுக்குள்ளே நடக்கக்கூடிய காமெடிகளையும் இதையும் வந்து நான் ஆக்டிங் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங்கில், ஸோ அதனால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ப்ரொஃபஷன் ஒன்று வேணும்ல, ஒரு மாதம் 50,000 to 1,00,000 ஏர்ன் பண்ணாதான் நம்ம சர்வே ஆக முடியும். நீங்கள் ஒரு டாக்டராக உங்களுக்கு எவ்வளோ செலவுகள் ஆச்சு? லைக் லோன் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த கடனை அடைக்க எத்தனை வருஷங்கள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓரளவுக்கு ஒரு 5 to 10 lakhs ஆச்சு. ஆனால் அது வந்து நான் இனி அதை வந்து அது பண்ணணும். இனி வந்து நான் கடன் இருக்கு கடன் இருக்குது, அது கொஞ்சம் தானே, அது நார்மலுங்க. இப்போ நான் கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா யாருக்குமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். மெஜாரிட்டி டாக்டர்ஸ்க்கு ஓகே இதுதான் சிம்டம்ஸ், இதுதான் பிரச்சனைகளாக இருக்குன்றது பார்க்கும்போது சொல்லுவாங்க. இருந்தாலும் அது கண்டுபிடிச்சாலோ இல்லை பிரச்சனை இருந்தாலோ ஒன்றுத்துக்கு 4-5 ஸ்கேனை இல்லை அது வந்து நான் மறுக்கிறேன். அது கன்ஃபார்ம் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னு, எந்த டாக்டரும் நீ சும்மா வந்துட்டு ஒரு MRI எழுதி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செரிப்ரல் ஹெமரேஜ் இருக்கு, மூளையில ரத்த கசிவு இருக்கிற மாதிரி தெரியுது, நீ சாதாரண ஒரு பேராவும் வெர்டின் டேப்லெட் கொடுக்குற, அப்போ தலைவலி நிற்கவே இல்லை, ட்ரிப்டன் டேப்லெட் போடுற தலைவலி நிற்கவே இல்லை, இப்போ என்னடா பண்ண, என்ன தலைவலி நிற்கவே இல்லையே அப்படிங்கிற பட்சத்தில் நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சிடி எடுத்துட்டு இப்போ ஒன்றுனா போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக MRI கொடுக்கலாமே, அந்த மாதிரி கேட்க பண்ண முடியாதுங்க. அதுதான் சிடி ஸ்கேன், அதாவது MRI சிடி ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கணும். சிடி ஸ்கேன் எதுக்காக எடுக்கிறோம், MRI எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு ஸ்கேனில் வந்து ரத்த கசிவு வருதுங்கிற, ரத்த கசிவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். இன்னொரு ஸ்கேனு எந்த இடத்துல ரத்த கசிவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட், நம்ம அதை வந்து சொல்ல முடியும். சிடி வேற, MRI வேற. ஸோ இதுதான் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் போது அதுக்கான ஸ்கேனை ஃபர்ஸ்டே எடுக்கலாமா அப்படின்றது கேட்குறேன் நான். அதுக்கான ஸ்கேனை ஃபர்ஸ்டே எடுக்கலாமா அப்படின்னு
லைக் இன்ச் பை இன்ச்சாக எடுக்கிறதுக்கு அப்படி எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, யூஎஸ்ஜி அப்டமன் எடுத்தீங்கன்னா அது காஸ்ட்லி. ஒரு டாக்டர் எடுத்துன்னு யூஎஸ்ஜி அப்டமன் எடுன்னு சொல்ல மாட்டார். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஆர்எஃப்டி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடு. கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அது பிளட் எடுத்து நம்ம ரீனல் ஆர்எஃப்டி பண்ணிடலாம். ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா யூரியா கிரியேட்டின் எலக்ட்ரோலைட்ஸ் அப்நார்மலாக இருக்குது. ஓ சரி அப்நார்மலாக இருக்குது. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? சரி அப்போ அந்த கிட்னியில் கட்டி ஏதாவது இருக்குதா, அதனால் இந்த யூரியா கிரியேட்டின்லாம் இன்பேலன்ஸ் ஆகுதா, அதை பார்க்கறக்காக அவங்க யூஎஸ்ஜி அப்டமன் எடுக்கிறாங்க. இப்படி தான் அந்த ப்ராசஸ் போய் ஆகணும். நம்ம எடுத்த உடனேயுமே டாக்டர் சும்மா ஆர்எஃப்டியில் எடுத்துன்னு யூஎஸ்ஜி அப்டமன் எடுங்க அப்படின்னு எடுக்க தேவையில்லை. ஏன்னா கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் வந்து கட்டி இருந்தால் தான் மாறணுங்கிற அவசியம் இல்லை, வேற ஏதாவது கூட மாறலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து சரியா இருக்காது. ஏன்னா இது வந்து சொல்லப்படுது பொதுவாகவே கவர்மெண்ட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கு. 10ல் 11 கவனிச்சு விட்டுறாங்க. இப்போ ஸ்கேனை கூட அங்கே நம்ப மாட்டாங்க. ஸ்கேன் எடுத்துருந்தா கவர்மெண்ட்ல எடுத்த ஸ்கேனா அது ப்ராப்பராக இருக்காது பேச்சு இருக்கே. அது நான் ஒரு கண்டென்ட் ஒன்று வீடியோவை போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்ன கண்டென்ட்னா, நான் ஒரு ப்ரைவேட் டாக்டர் வாஸ் கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னு. ஒரு ப்ரைவேட் டாக்டர் வராரு, வந்தோடனே தலைவலின்னு சொல்கிறாங்க. தலைவலியா உங்களுக்கு கேன்சர், தலையில் கட்டி, இந்தாங்க எம்ஆர்ஐ எடுங்க, சிடி எடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. கவர்மெண்ட் டாக்டர் போனப்போ கவர்மெண்ட் டாக்டர் வராரு, ஃபோன் பேசிட்டே இருக்கிறாரு. ஹலோ சொல்லுப்பான்னு பேஷண்ட் வராங்க. பேஷண்ட் வந்தோடனையும் சார் இந்த மாதிரி வயிற்று வலிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்று வலியா, தண்ணி குடிச்சு படுப்பா சரியாக போயிடும் அப்படிங்கிறார். சார் வயிற்றுல கேன்சர் இருக்குதுங்க சார். கேன்சரா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பேராசிட்டமால் போட்டு தூங்கு அப்படின்னு ஒரு கண்டென்ட் பண்ணி கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி தானே எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையெல்லாம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் டாக்டர் ஒரு கேன்சர்னு வந்தால் தண்ணி குடி பேராசிட்டமால் போடலாம் சொல்ல போகிறது கிடையாது. அதே சமயம் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் பேஷண்ட்டை சும்மா ஏனதெல்லாம் பார்க்குறது கிடையாது. இன்றைக்கி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அரௌண்ட் இந்த வருஷம் மட்டும் ஒரு 5 crores கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வச்சுருக்காங்க. அது என்னோட டீன் சார், அவர் வந்து இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் இது ப்ரைவேட்டை விட பெஸ்ட்டு. சில ப்ரைவேட்டில் பண்ண முடியாத சில கேசஸ் எல்லாம் கூட நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 10 rank இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல். ஸோ இது என்னன்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா கவர்மெண்ட்னா இப்போ நீங்கள் ஒரு அடிப்படை பிஹெச்சியில் கூட எல்லா இது இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? அது அப்படி இருக்காது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருக்காது. ஆனால் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க, சேலம் ஜிஹெச் எடுத்துங்க, திருப்பூர் ஜிஹெச் எடுத்துங்க, இதெல்லாம் வெல் டெவலப்டுங்க. இன்னைக்கு அந்த மிஷினரிஸ் இருக்கிறதெல்லாம் ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, கவர்மெண்ட் டாக்டர்னா பார்க்க மாட்டாங்க. எப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு, அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியானது. இப்போ கவர்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, அந்த டேலண்ட் ஒரு பக்கம், பேஷன் ஒரு பக்கம், ப்ரொஃபஷன் ஒரு பக்கம், ரெண்டுத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கீப் டூயிங், கீப் என்டர்டெய்னிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. தூலிகாஸ் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.